அண்மை செய்தி. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்திருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. வடமேற்கு வங்கக்கடல் ஒடிசா கடற்கரையில் நீடித்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் லாவண்யா. லாவண்யா, இப்ப காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் பூர்ணிமா. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்தது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. மேற்கு வங்கம் மற்றும் அதனை ஒட்டிய வங்கதேச கடற்கரை பகுதிகளில் வடமேற்கு வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ளது. மேலும் வடக்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேலும் வலுவடைய கூடும் என ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இதன் காரணமாக ஏற்கனவே தென்மேற்கு பருவமழை தமிழகம் முழுவதுமே பரவி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்று இந்திய வானிலை ஆய்வு மையமும் சென்னை வானிலை ஆய்வு மையமும் மிக முக்கியமான ஒரு தகவலை வெளியிட்டார்கள். அதாவது இன்றும் நாளையும் கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மழையோரம் உள்ள மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து காணப்படும் என்றும் இதன் காரணமாக கோவை மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கு இன்றும் நாளையும் சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களுக்கு இன்று மற்றும் நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இன்றைய நிலவரப்படி வானிலையின் மிக முக்கியமாக பார்க்கப்படுவது தென்னிந்தியாவில் 12 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் வழங்கி இருக்கிறது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி லாவண்யா.